வெல்கம் டு மை சேனல் மை வேர்ல்ட் வித் ஜான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம லாங் வீடியோவில் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, நான் என்னோடய லைஃப்பில் ஏற்பட்டிருந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து ஓவர் கம் பண்ணி, அதாவது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பாய் சொல்லிவிட்டு ஒரு ஹாப்பியான லைஃப்பை நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், ஏன்னா நான் எப்படி டீஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். இதில் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கிடைக்கும். ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளிப்படுறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல் டிப்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஷார்ட்டியாக நான் சொல்கிறேன், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். 1ஆம் தேதி vlog ஓடிட்டே இருக்கும் அப்படின்னு நான் வீடியோவோட கண்டென்ட்டை உங்களோட பேசுகிறேன். மே மாதம் 1ஆம் தேதி கேலண்டர் பக்கத்தை திருப்பிட்டு அந்த கேலண்டரில் போட்டிருந்த அந்த இயற்கை சீனரியை ரசிச்சுட்டு காலையில் டைம் எப்போதுமே இயற்கையோடு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வாக்கிங் போயிடுவேன். நான் ஏன் ரெகுலராக வாக்கிங் போகிறேன்னா, ஒன்று வெயிட் லாஸ், அப்படியே இல்லைனா கூட மார்னிங் டைம் நம்ம எப்பொழுதுமே இயற்கை சூழ்நிலையில் நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாள் முழுக்க நல்லாயிருக்கும். ஏன்னா காலையில் ஒரு அமைதி, ஒரு குளிர்ச்சி, பறவைகளோட சத்தம், இந்த மாதிரியான ஒரு இயற்கை சூழ்நிலைகளில் நம்மளோட காலை பொழுதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அது மாதிரி டீஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா, அது அந்த அளவுக்கான ஒரு மன அமைதியை கொடுக்கும். நம்ம காலையிலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு பயங்கரமாக கிடைக்கும். அந்த நாளே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் டீஸ்ட்ரெஸ் என் லைஃப்பில் பல ஸ்ட்ரெஸ்களிலிருந்து நான் டீஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு வந்ததுக்கு நான் ஃபஸ்ட்டு பண்ண ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா, மார்னிங் டைமை நேச்சர் என்வரான்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறது தான். இது பயங்கரமான எனக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா, என்றைக்குமே மற்றவர்களோட பிரச்சனையில் நான் மூக்க நுழைக்க மாட்டேன். அது நம்மளோட சொந்தக்காரங்களாக இருக்கலாம், இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், ரிலேட்டிவாக இருக்கலாம், இல்லை நம்மளோட கூட பிறந்தவங்களாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. ஸோ அவங்க லைஃப் அவங்க முறைப்படி வாழ்ந்துட்டுருப்பாங்க. இப்போ நம்ம மற்றவங்க பிரச்சனையில் நம்ம ரொம்ப மூக்க நுழைச்சோம் அப்படின்னாலே நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா, நான் எப்போதுமே என்னுடைய சப்ஜெக்டில் அப்டேட்டடாக இருப்பேன். ஸோ அது ரிலேட்டடாக புக்ஸ் படிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்போ பார்த்திங்கன்னா, எனக்கு மைண்டில் நம்ம கற்றுக்கிட்ட பாடத்தை நம்ம இன்னும் அப்டேட்டடாக இருக்கணும். ஈவன் என் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டேருந்து கூட நான் கற்றுப்பேன். ஏன்னா அவங்க இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அப்டேட்டடாக இருப்பாங்க. நம்ம எல்லா விஷயத்துலையும் அப்டேட்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடுதல் இருந்துக்கிட்டே இருக்கும். அது என்னோடய சப்ஜெக்டாக இருக்கட்டும், என்னுடைய சப்ஜெக்ட் இல்லாமல் மற்ற விஷயங்கள், உலக காரியங்களில் நான் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவேன், அதை தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது. முக்கியமாக நான் ரெண்டாவதாக சொன்னேன் இல்லையா, மற்றவங்க பிரச்சனையை நம்ம தூக்கி போட்டுக்கிட்டோன்னா கண்டிப்பாக நம்மளால் மற்றவங்க பிரச்சனைக்கு தீர்வே தர முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா, அவங்களோட லைஃப், அவங்களோட பிரச்சனைக்கான தீர்வு அவங்கக்கிட்ட தான் இருக்கும். நம்ம அந்த பிரச்சனையை கையில் எடுத்துக்கிட்டோன்னா அவங்க லைஃப்பையும் நம்ம ஸ்பாயில் பண்ணிடுவோம், நம்மளோட லைஃப்பையும் நம்ம ஸ்பாயில் பண்ணிடுவோம். இது முக்கியமான விஷயம். நம்ம மற்றவங்களோட பிரச்சனையை நம்ம மேலே தூக்கி போட மற்றவங்களோட பிரச்சனைக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க நம்மளோட ஐடென்டிட்டியை நம்ம இழந்துருவோம். அது முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நமக்கு ஃப்ரீ டைம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஏதாவது தேவையில்லாத செயல்களில் ஈடுபடாமல் ஏதாவது நமக்கு தெரிஞ்ச பார்ட் டைம் ஜாப்ஸை செய்யலாம். ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த ஜாபை கண்டினியூ பண்ணலாம் பார்ட் டைமாக, இல்லை ஏதோ ஒரு விஷயம், ஒரு பிடிச்ச விஷயத்த நம்ம ஒரு ஜாபை எடுத்து செய்யலாம். நிறையா பேருக்கு மியூசிக் பிடிக்கும், மியூசிக் கற்றுக் கொடுக்கலாம். அது மூலமாக நமக்கு ஏர்னிங்ஸும் வரும், நம்மளோட நாலேஜும் இம்ப்ரூவ் ஆகும். அதே சமயம் நமக்கு நம்ம கற்றுக்கிட்ட அந்த விஷயம் நம்மளை விட்டு மறக்காமல் இருக்கும். சில பேருக்கு டீச்சிங் பிடிக்கும், ஆனால் வேறு ஜாபில் இருப்பீங்க, அப்போ நீங்கள் டியூஷன் எடுக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது நமக்கு பிடித்தமான ஒரு பார்ட் டைம் ஜாப் செய்கிறது மூலமாக நமக்கு ஒரு சைடு இன்கம் வந்துக்கிட்டு இருக்கும். அந்த ஃப்ரீ டைமை நம்ம யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறதுனால தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நம்ம மைண்டை கொடுக்க மாட்டோம். நம்மளை பிஸியாக வச்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளை ரொம்ப ஃப்ரீயாக வச்சுக்கிட்டோம், அவைலபிளாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ணுவோம், தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டுவோம். முக்கியமான ஒரு விஷயம், நம்ம ரொம்ப ஃப்ரீயாக இருக்கோம்னு சொல்லிட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்க போகிறோம், அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறது, இந்த மாதிரி நம்ம போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அவங்க ப்ரொடக்டிவாக இருக்கிறப்ப நம்ம வரதை அவங்க விரும்ப மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கும் நமக்கும் இருக்கிறதான ரிலேஷன்ஷிப் கட் ஆகும். அப்போ தேவையில்லாமல் இன்னொரு ஸ்ட்ரெஸ் பில்டப் ஆகும். மோஸ்ட்லி எப்போயாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறது, ரிலேட்டிவ்ஸை பார்க்குறது, அப்போ எப்போயாவது என்ஜாய் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். என்னடா அதுக்குன்னு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸே பார்க்கக்கூடாது, டெய்லி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே அவங்க லைஃப்பை நோக்கி ஓடிட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்போ காலேஜு நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னாலே அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் அவங்க லைஃப் பார்த்தே வேறே ஆகிடும். அப்படிங்கிறப்ப நம்ம பழைய ரிலேஷன்ஷிப்பை நல்லா மெயின்டைன் பண்ணுவோம், அதுக்கு டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம ஒரு டிஸ்டர்பன்ஸாக தான் ஃபீல் ஆகும். அப்போ தேவையில்லாமல் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும். நம்மளை ஒரு வேளை அவாய்ட் பண்ணுற மாதிரி அவங்க ஏதாவது செஞ்சால் கூட நமக்கு அது மிகப்பெரிய
வலியை வந்து உண்டாக்கும். ஸோ அதெல்லாமே அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் டீஸ்ட்ரெஸ்ஸுக்கான டிப்ஸு. முக்கியமான இன்னொரு விஷயம், நைட்டு நல்லா தூங்கணும். ஒரு 8 மணி நேரமாவது உங்களோட ஸ்லீப் இருக்கணும். ஸ்க்ரீன் டைம், ஃபோனு, மொபைல் வாட்ச் பண்ணுறது, டிவி வாட்ச் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கிட்டு, வாட்ச் பண்ணவே கூடாதுன்னு சொல்ல வரல, பட் ஆனால் உங்களோட தூக்கத்தை அதுக்கு எடுக்கக்கூடாது. 8 மணி நேரம் நீங்கள் நல்லா தூங்குனீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஏன்னா நீங்கள் இவ்வளோ ஒர்க் உங்களை அப்டேட் பண்ணுறீங்க. நான் சொன்ன மற்ற டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு படுத்த உடனே தூக்கம் வந்துடும். அப்போ 8 மணி நேரம் நல்லா உங்களுக்கு தூக்கம் இருக்கிறப்ப நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு அமைதியாக ஃபீல் பண்ணுவீங்க. நல்ல தூக்கம் இருக்கணும். அதே சமயம் நல்லா தண்ணி குடிக்கணும். தண்ணி வந்து ப்ராப்பராக குடிக்கிறதுனாலையும் நல்லா தூங்குறதுனாலையுமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து 90% வந்து எஸ்கேப் ஆகிடலாம். ரெண்டுக்குமே கனெக்ஷன் இருக்குது. தண்ணி நிறையா குடிக்கணும், தூக்கமும் நல்லா செய்யணும். இதை ரெண்டாக நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும். அடுத்த முக்கியமான விஷயம் வந்து உங்களுக்கு எப்போயாவது ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப உங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராமை டிவியில் பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு வந்து கம்மியான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் டிவி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியலோ இல்லை ஒரு நெகட்டிவ் ஷேடுள்ள ஏதோ ஒரு மூவி பார்க்குறப்ப அது உங்களோட மனசை வந்து பாதிச்சிடக்கூடாது. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரோக்ராம்ஸ் வாட்ச் பண்ணுங்கள், தப்பில்லை. பட் லிமிட்டட் டைம். நான் அப்படி தான் பண்ணுவேன். எனக்கு வந்து ஒரு காமெடி பார்ப்பேனே ஒழிய ரொம்ப இந்த ட்ராஜடிக்காலாம் பார்க்க மாட்டேன். அதுக்கு முக்கியமான விஷயம், கல்யாணம் ஆகிருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களோட விளாடலாம். பசங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கும். அப்பா அம்மா அவங்க கூட விளாண்டா அது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட விளையாடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேமிலியாக உட்காந்து நீங்கள் என்ன செய்யலான்னா அவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சின்ன சின்ன கிராஃப்ட்டு செய்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிராஃப்ட்டு, இந்த மாதிரி நான் வந்து கிராஃப்ட்டை நிறையா செய்வேன் பசங்களோட சேர்ந்து அவங்களோட இதுக்கு வந்து நான் விட்டுருவேன். அவங்களோட இஷ்டத்துக்கு விட்டு ஏதோ ஒன்று செய்யட்டும். ஸோ அவங்க வந்து மைண்ட் ரிலாக்ஸாக அவங்க சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கும் அதை பார்க்குறப்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ கணவன் மனைவி பிள்ளைங்க இருக்காங்கன்னா நீங்கள் வீட்டில் உட்காந்து பேசுங்க. பையன் நல்லா படிக்கிறானா, அவனுக்கு பாப்பா நல்லா படிக்கிறாளா, இல்லை படிக்கலையா, என்ன அவனுக்கு ப்ராப்ளம், என்ன எதுலலாம் எக்ஸலாக இருக்கா, எதில் வீக்காக இருக்கா, ஸோ அதுக்கு நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச ஆரம்பித்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ஃபேமிலி லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகும். ஏன்னா ஃபேமிலி லைஃப் ஸ்மூத்தாக போச்சுன்னா உங்களுக்கு ஃபேமிலிக்கிட்டேருந்து எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து உங்களை தாக்காது. ஸோ அதனால் ஃபேமிலி டைம் ரொம்ப முக்கியம். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுவுமே செம்மையான ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ஸோ நமக்கும் ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும், நம்மளோட ஸ்பவுஸ் நம்ம பிள்ளைங்களுக்கும் வந்து நம்ம அவைலபிளாக இருக்கிறதுனால அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க, அவங்களும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். எல்லா விஷயத்துக்கும் மேலாக நான் முக்கியமான ஒரு விஷயம், நான் ஸ்ட்ரெஸ்லேருந்து விடுபட்டதுக்கு ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ நான் வந்து என்னை ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்து ரொம்ப இன்வால்வ் பண்ணிக்கிட்டேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை சார்ந்திருக்காங்களோ, எந்த ரிலீஜனை சார்ந்திருக்காங்களோ அதில் வந்து ரொம்ப இன்வால்வ்டாக இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் நானும் என்னை ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக வந்து என்னை இன்வால்வ் பண்ணிக்கிட்டு அதில் நல்ல ஒரு ரிலீஃப் கிடச்சிச்சு. அதே மாதிரி அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் நம்மக்கிட்ட ரொம்ப இன்க்ரீஸ் ஆக நம்மக்கிட்ட ஒரு நல்ல குட் குவாலிட்டிஸ் வளர்கிறத நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்ட்ரெஸ்லேருந்து விடுதலையானேன். ஒரு ஹாப்பியான லைஃப் வாழ்ந்துட்டுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.